எல்லோருக்கும் வணக்கம். நான் காயு. நடுவருடன் சேர்ந்து ஆடி பாடி சூப்பர் சிங்கர் மேடையை வந்து கலக்கிய யாழ்ப்பாணத்து கொக்குவிலை சேர்ந்த எங்கட பிரியங்கா. மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே. இந்த பாடல் பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான ஒரு பாடல். வீரா திரைப்படத்தில இருந்து 1994ஆம் ஆண்டு மனோ மற்றும் ஸ்வர்ணலதாவோட பின்னணி குரல்ல வந்து கேட்டிருப்போம். கடந்த சுற்றுல பாத்தீங்கன்னு சொன்னால் விஜய் டிவியில சூப்பர் சிங்கர் யூனியர் 10ல வந்து ரஜினியோட கிட்ஸ் சாங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல எல்லா குழந்தைகளும் அருமையா பாடியிருந்தாங்க. இந்த சுற்றுல தான் பாத்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்குவிலை சேர்ந்த பிரியங்கா வந்து மலைக்கோவில் வாசலில் என்ற பாடலை வந்து அருமையா பாடியிருந்தாங்க. இந்த பாடல் கூட பாத்தீங்கன்னு சொன்னா எல்லோரையும் வந்துட்டு ரொம்பவே பிடிக்க வச்ச ஒரு பாடலாக இருந்தது. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுற்றுல வந்து யார் ரஜினியோட நல்ல பாடலை வந்து மிக அழகா அருமையா பாடுறாங்களோ அவங்களுக்கு ரஜினிகாந்தே கையெழுத்து விட்ட கிட்டார் ஒன்று வழங்கப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அருமையா பாடியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் மலைக்கோயில் வாசலில் அந்த பாடலை பாடிய நம்ம பிரியங்கா நடுவரான மனோவுடன் இணைந்து பாட ஆசைப்பட்ட உடனே ஒரு ரிக்வெஸ்டா கேட்டிருந்தாங்க. உடனே அதை ஏற்றுக்கொண்ட நடுவரான மனோ அவர்களும் இணைந்து பிரியங்காவும் இணைந்து அதே மேடையில் ரொம்ப அழகா அருமையாக ரசிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் சுற்று அமைந்திருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வர்ற காலங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியங்கா அவரது பாடல்கள் எப்படி அமைய போகிறது, என்னென்ன பாடல்கள் பாட போகிறார், மென்மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பாடல்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இசைப்பிரியர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. விவாகரத்துக்கு பிறகு ஒரே மேடையில் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி. ஜிவி பிரகாஷ் முதலாக வெயில் என்ற படத்தில் இசையமைத்து தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாக இருந்தார். இவருடைய பென்சில், த்ரிஷா இல்லன்னா நயன்தாரா, சிவப்பு மஞ்சள் பச்சை ஆகிய பல படங்கள் சூப்பர் ஹிட்டை கொடுத்திருந்தது. ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்த பேச்சுலர், ஜெயில், செல்ஃபி, அடியே போன்ற திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தன. தன்னோட பள்ளி தோழியான சைந்தவியை கடந்த 2013ஆம் ஆண்டு ஜிவி பிரகாஷ் திருமணம் செய்தார். திருமணத்திற்கு முன்பும் பின்பும் இவர்கள் இருவரும் இணைந்து நிறைய பாடல்களை கொடுத்திருந்தனர். ஜிவியின் இசையும் சைந்தவியின் குரலும் ரசிகர்கள் மனதில் இடம்பெற்றவை என்றும் சொல்லலாம். சில மாதங்களுக்கு முன்பு இருவரும் தங்களது விவாகரத்தை அறிவித்து திரையுலகை மாத்திரமல்ல மக்கள் மத்தியிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தனர். இருப்பினும் விவாகரத்திற்கு பின்பும் இருவரும் இணைந்து சார் படத்தின் பனங்கருக்கா பாடலையும் பாடியிருந்தனர். இந்த நிலையில மலேசியாவில் நடைபெற்ற ஜிவி பிரகாஷின் இசை நிகழ்ச்சியில் சைந்தவி கலந்து கொண்டு பாடல்களை பாடினார். நிகழ்ச்சியில் மயக்கம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பிறை தேடும் இரவிலே என்ற பாடலை இருவரும் இணைந்து பாடி ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. விவாகரத்துக்கு பின் இவர்கள் இணைந்து பாடியதை ரசிகர்கள் ஆர்ப்பரித்து இவர்கள் மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இணையவாசிகளும் இதே போன்ற கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர்.